இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் பிரீத்தி சதி. சார், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஓசாமா பின் லேடனை பிபிசி மற்றும் என் சேனல்கள் சொல்வது போல ஒரு பயங்கரவாதியாக நாம் கருத முடியாது என்று உங்கள் பேச்சில் குறிப்பிட்டீர்கள். ஆனால் அதே சமயம் அதே சேனல்கள் குண்டுவெடிப்புச் சம்பவங்கள் மற்றும் அதில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை பற்றியும் தகவல்களை தருகின்றன. அப்படியானால் அந்த தகவல்களை நாம் நம்ப வேண்டுமா இல்லையா? நன்றி சார். சகோதரி ஒரு மிக சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். மிகவும் பொருத்தமான கேள்வி. ஒசாமா பின் லேடன் ஒரு பயங்கரவாதி என்று பிபிசி செய்தி வெளியிட்டால் அதை நாம் அப்படியே நம்ப வேண்டியதில்லை என்று நான் சொன்னேன். ஆனால் அதே சேனல் குண்டுவெடிப்பு எண்ணிக்கையை சொல்லும்போது அதை நாம் நம்பலாமா என்று கேட்டார். கவனியுங்கள், அந்த ஊடகங்களை கட்டுப்படுத்துபவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக பிபிசியின் எல்லா செய்திகளும் தவறு என்று அர்த்தமல்ல. ஆனால் எந்த செய்திகளில் அவர்கள் ஒரு கதாநாயகனை வில்லனாக சித்தரிக்கிறார்களோ, எந்த செய்திகளில் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதோ அந்த செய்திகளை நாம் தீர விசாரிக்க வேண்டும். பொதுவாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களின் எண்ணிக்கையை நாம் பார்த்தால் எந்த நாட்டில் குண்டுவெடிப்பு நடக்குகிறதோ அந்த நாட்டு அரசு சேனல்கள் சொல்லும் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் குறைவான மக்கள் தான் கொல்லப்பட்டார்கள் என்று காட்ட அரசு விரும்பும். உதாரணமாக, ஒருமுறை போலீஸ் கமிஷனர் எனக்கு 187 பேர் பலி என்று எழுதினார். ஆனால் செய்தியாளர்கள் 207 பேர் என்று எழுதினார்கள். இதில் யார் சொல்வது உண்மை என்று எனக்கு தெரியாது. கமிஷனர் பொய் சொல்கிறார் என்று நான் சொல்லவில்லை. தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நாம் ஒரு தகவலை பெறும்போது அதற்கான ஆதாரத்தை பார்க்க வேண்டும். ஒசாமா பின் லேடனை பற்றி அந்த சேனல்களிலேயே என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? முதன்மை சந்தேக நபர் என்று. சகோதரி கவனியுங்கள், முதன்மை சந்தேக நபர் என்று தான் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அமெரிக்கா நீதித்துறையின் இணையதளத்திற்கு சென்று பாருங்கள். அவர்கள் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலை வைத்துள்ளார்கள். அதில் 60% அதிகமானவை முஸ்லிம் அமைப்புகள். உலகிலேயே மிகவும் பிரபலமான முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பு எது என்று உங்களால் யூகிக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியல, சாரி. மிகவும் பிரபலமான முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பு எது? அல் காய்தா. சரியாக சொன்னீர்கள். ஆனால் இதற்கு பரிசு கிடையாது. ஏனென்றால் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அமெரிக்கா நீதித்துறையின் கணக்குப்படி எத்தனை தாக்குதல்கள் நடந்தன தெரியுமா? எத்தனை தாக்குதல்கள்? உல்ஃபா 749 தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆனால் அல் கைதா நடத்தியதோ வெறும் 28 தாக்குதல்கள் தான். அதிவேகமாக கவனியுங்கள். அந்த 28இல் 26 தாக்குதல்கள் குற்றம் சாட்டப்பட்டவை மட்டுமே. வெறும் 2ற்கு தான் அல் கைதா பொறுப்பேற்றது. அமெரிக்கா நீதித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலேயே அல் கைதா நடத்திய ஒரு தாக்குதல்கள் கூட இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. நான் இங்கு அல் கைதாவை ஆதரிக்க வரவில்லை. இவோன் ரிட்லி என்ற பத்திரிகையாளர் ஆப்கானிஸ்தான் சென்ற போது தாலிபான்களால் கைது செய்யப்பட்டார். அவர் திரும்பி வந்த பிறகு அவரிடம் கேட்கப்பட்டது, அல் கைதாவை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று. அவர் சொன்னார், அல் கைதா என்று ஒரு அமைப்பு உண்மையில் இருக்கிறதா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று. சகோதரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் ஒரு தகவலை பெறும்போது குறிப்பாக ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். பெரும்பாலான தகவல்கள் சரியாக இருக்கலாம், ஆனால் சிலவற்றை நாம் சரிபார்க்க வேண்டும். CNN மற்றும் BBC போன்ற ஊடகங்கள் அவரை முதன்மை சந்தேக நபர் என்று சொன்னாலும் அவரை ஒரு குற்றவாளி போல சித்தரிக்கின்றன. வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களை கொண்டு குவிப்பது நியாயமா? அது நிரூபிக்கப்படக்கூட இல்லையே. எனவே சகோதரி, நாம் ஒரு செய்தியை கேட்கும் போது அந்த செய்தியை கட்டுப்படுத்துவது யார், அதற்கு பின்னால் இருக்கும் அஜெண்டா என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகே ஒரு செய்தி ஏற்பதிலோ அல்லது அதை மேற்கோள் காட்டுவதிலோ நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதுவே உங்கள் கேள்விக்கான எனது பதில்.